தேர்தல் வாக்குறுதி பட்டியல் தயார் செய்ய போன இடத்தில் கனிமொழிக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. சாராய கம்பெனி ஒன்ன டிஆர்பி ராஜாவையும் வருத்தெடுத்த தாய்மார்கள். அடுக்கடுக்கான கேள்விகளால் அலறிக்கொண்டு ஓட்டம் பிடித்த பரிதாபம். கடும் பதட்டத்துடன் அவசர மீட்டிங் போட்ட ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. 2021 திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்தே தான் கொடுத்த எந்த உருப்படியான வாக்குறுதிகளையும் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக தங்களுக்கு லாபம் வரக்கூடிய அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டு மக்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் கிடப்பில் போட்டுவிட்டார். அது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பினால் மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை, தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று சொல்லி விவகாரத்தை மடைமாற்றம் செய்து வருகிறார். இப்படி 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றாத மு.க. ஸ்டாலின் இப்போது கனிமொழியிடம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதி பட்டியலை தயார் செய்யுமாறு உத்தரவு போட்டிருக்கிறார். இதன் காரணமாக ஊராக சென்று மக்களை சந்தித்து நீங்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை எதிர்பார்க்கிறீர்கள், உங்களது கனவை நினைவாக்க தமிழக அரசு தயாராக இருக்கிறது என்று கேள்விகளை கேட்டு வருகிறார் கனிமொழி. கூடவே அவருடன் அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் சென்று வருகிறார். இப்படி நேற்று அவர்கள் இருவரும் தாய்மார்களை சந்தித்து கேள்வி எழுப்பிய போது சில பெண்கள் வரிந்து கட்டி வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நீங்கள் நிறைவேற்றவில்லை, நீட் தேர்வை ரத்து செய்வதாக சொன்னீர்கள், மாதந்தோறும் மின் கட்டணம் வசூலிப்பதாக சொன்னீர்கள், விலைவாசியை குறைப்பதாக சொன்னீர்கள், அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் உதவித்தொகை என்றீர்கள், டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக அடைத்து விடுவோம் என்று கூறினீர்கள். ஆனால் இப்போது வரை எந்த டாஸ்மாக் கடையையும் அடைக்கவில்லை. எங்கெல்லாம் வியாபாரம் நடக்கவில்லையோ அதை மட்டும் அடைத்துவிட்டு வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்களில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதோடு அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடைகளினால் தமிழ்நாட்டில் விதவை பெண்கள் அதிகரித்திருப்பதாகவும் நீங்கள் கண்ணீர் வடித்தீர்கள். அப்படியென்றால் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடையில் குடித்தால் மட்டும் ஆண்கள் மரணம் அடைய மாட்டார்களா, பெண்கள் விதவையாக மாட்டார்களா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை தாய்மார்கள் அவர்களை நோக்கி எழுப்பியுள்ளார்கள். இதன் காரணமாக வாக்குறுதி பட்டியல் தயார் செய்ய போன இடத்தில் தாய்மார்களிடத்தில் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார் கனிமொழி. அதோடு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இப்போது ஒரு பெரிய பட்டியலை போட்டுவிட்டு அதில் 1-2 மட்டும் ஆட்சிக்கு வந்து 4வது ஆண்டில் நிறைவேற்றுகிறீர்கள். திமுகவின் வாக்குறுதிகளை தண்ணீரில் தான் எழுதி வைக்க வேண்டும் என்று கனிமொழி மற்றும் டிஆர்பி ராஜாவை நோக்கி பாய்ந்துள்ளார்கள். இதையடுத்து அங்கு வந்த மீடியாக்களும் சில அதிரடி கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். அதாவது தமிழ்நாட்டில் எது நடக்கிறதோ இல்லையோ டாஸ்மாக் வியாபாரம் மட்டும் அமோகமாக நடக்கிறது. குடியரசு தினத்தில் கூட டாஸ்மாக் கடைகளை அடைக்காமல் திமுகவினர் 24 மணி நேரமும் வியாபாரம் செய்கிறார்கள். அதனால்தான் ஒரே நாட்டில் 225 கோடி வியாபாரம் நடைபெற்றது. இந்த டாஸ்மாக் வியாபாரத்தினால் ஆண்கள் மட்டுமின்றி பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளும் பாதிக்கப்படுகிறார்கள். அதோடு விடுமுறை நாட்கள் கூட இவர்கள் விடுவதில்லை. ஒவ்வொரு ஏரியாவை சேர்ந்த திமுகவினரும் சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்பனை செய்கிறார்கள். இவர்கள் மீது காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அந்த வகையில் திமுக ஆட்சியில் அனைத்து சட்டவிரோத செயல்களிலும் திமுக நிர்வாகிகள் தான் ஈடுபடுகிறார்கள் என்று பாதிக்கப்பட்ட மக்களுடன் சேர்ந்து கொண்டு மீடியாக்களும் கனிமொழியை வருத்தெடுத்துள்ளார்கள். இதன் காரணமாக தாய்மார்களிடத்தில் கருத்து கேட்க போன கனிமொழி, அமைச்சர் டிஆர்பி ராஜா ஆகிய இருவரும் விட்டால் போதும் என்று தெரித்து ஓட்டம் பிடித்துள்ளார்கள். இப்படி தமிழ்நாட்டு மக்கள் தங்களை திருப்பி அடிக்க தொடங்கி இருப்பதோடு கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது வரை ஏன் நிறைவேற்றவில்லை என்று கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டதால் இனிமேல் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் என்ற முடிவுக்கு திமுகவினர் வந்துவிட்டார்கள். இப்படி பொதுமக்கள் கடந்த தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை பட்டியல் போட்டு தங்களை திருப்பி அடிக்கும் தகவலை அறிவாலயத்தில் வந்து அவர்கள் சொன்னதை அடுத்து மு.க. ஸ்டாலின் கடும் பதட்டம் அடைந்துள்ளாராம். குறிப்பாக அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் என்று சொல்லிவிட்டு தான் பல்டி அடித்தது, மாதந்தோறும் மின்கட்டணம் வசூலிக்காதது, டாஸ்மாக் கடைகளை மூடாதது போன்ற விஷயங்களை அவர்கள் விடாப்பிடியாக கேள்வி கேட்டு வருவதால் மீண்டும் திமுக மானாவரியாக வாக்குறுதி கொடுத்தால் அது யாரும் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் போலிருக்கே. அப்படியென்றால் அடுத்து என்னென்ன போலிகளை சொல்லி ஓட்டு வாங்குவது என்பது புரியாமல் மு.க. ஸ்டாலினும் திமுகவின் சீனியர் புள்ளிகளும் கவலையில் உறைந்து போயிருக்கிறார்களாம். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு மரணடி கொடுத்து விடுமோ என்று அறிவாலய வட்டாரம் கடும் பதட்டம் அடைந்துள்ளதாம். அடுத்த செய்தி. தினகரனை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி ஓபிஎஸ்ஐ தவிர்ப்பது ஏன்? அதிமுகவில் வெளியான தகவல். அதிமுகவிலிருந்து வெளியேறி தனிக்கட்சி தொடங்கியவர் டிடிவி தினகரன். ஆனால் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தனிக்கட்சி தொடங்காமல் மீண்டும் அதிமுகவில் இணைய முயற்சித்து வருகிறார். அதோடு டிடிவி தினகரனை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்காக டிடிவி தினகரன் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று நேற்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் ஓ பன்னீர்செல்வம். என்றாலும் ஓபிஎஸ்ஐ ஒருபோதும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்று இப்போது வரை திட்டவட்டமாக கூறி வருகிறார் எடப்பாடி. இதுகுறித்து அதிமுக வட்டாரங்களில் வெளியான ஒரு செய்தி வெளியாகி
உருவாகியுள்ளது. அது என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தனது தனி தலைமைக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார். ஏற்கனவே துணை முதலமைச்சராக துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். அதோடு ஜெயலலிதா காலத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அப்படிப்பட்டவரை சிறிய பதவி கொடுத்து கட்சியில் வைக்க முடியாது. அதனால் தனக்கு இணையான பதவி கொடுத்தால் கட்சிக்குள் வந்து தனக்கு எதிரான வேலைகள் அத்தனையும் செய்வார். தனது அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை பறித்துவிட வேண்டும் என்று ஒரு கோஷ்டியை உருவாக்கி தனக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடுவார் என்று கருதுகிறாராம் எடப்பாடி பழனிசாமி. இதனால்தான் அதிமுகவின் சில சீனியர்கள் ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்துக் கொள்வோம் என்று அவரிடத்தில் கூறும்போது, அவர் எனக்கு மட்டுமின்றி கட்சிக்கும் பெரிய அளவில் துரோகம் செய்துவிட்டார், இரட்டை இலை சின்னத்தை முடக்க நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தார். இப்படி கட்சிக்கு எதிராக செயல்பட்ட அவரை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வந்தால் அது எனக்கு மட்டுமல்ல அதிமுகவிற்கே ஆபத்துதான். ஆனால் டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர் அதிமுகவிற்கு வரவில்லை, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வந்திருக்கிறார். அதனால் அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு டிடிவி தினகரன் கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவார். அதோடு அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு முடிந்துவிடும். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக கட்சிக்குள்ளே வந்து விடுவார். இங்கு வந்தால் எனக்கு எதிராக பல வேலைகளை செய்வார். குறிப்பாக என்னுடைய நாற்காலியை பறிக்க நினைக்கும் ஒரே போட்டியாளர் அவர்தான். அதனால் அவர் வந்தால் கட்சிக்குள் தேவையில்லாத சலசலப்புகள் ஏற்படுத்தும் என்று சீனியர்களிடத்தில் கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரனை வைத்தே முக்குளத்தூர் சமூக ஓட்டுகளை அதிமுகவுக்கு கொண்டு வந்து விடலாம். அதனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை நமக்கு தேவையில்லாத வேஸ்ட் லக்கேஜ் தான் என்று கூறிவிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. அடுத்த செய்தி, அஜித் பவாரின் மனைவியை துணை முதலமைச்சராக்க முடிவு, ஆலோசனை நடத்தும் கட்சி சீனியர்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்த அஜித் பவார் நேற்று முன்தினம் ஏற்பட்ட விமான விபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து அவர் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி மோதல் தொடங்கிவிட்டது. குறிப்பாக அவரது துணை முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற பல புள்ளிகள் தீவிரம் காட்டுகிறார்களாம். இந்த நிலையில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் அமைச்சர் நர்ஹரி ஜித்பால் என்பவர் இந்த சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அஜித் பவாரின் மனைவியான சுனேந்திராவை அமைச்சரவையில் கொண்டு வர திட்டமிட்டு வருகிறாராம். தற்போது அஜித் பவாரின் மனைவியான சுனேந்திரா ராஜ்யசபா எம்பியாக உள்ளார். அதனால் அவரை அடுத்தபடியாக அஜித் பவாரின் துணை முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு வர முடிவெடுக்க கட்சியில் மூத்த தலைவர்களுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதோடு அஜித் பவாரின் மறைவு காரணமாக காலியாக உள்ள அவரது தொகுதியில் அடுத்து நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் சுனேந்திராவை போட்டியிட வைத்து துணை முதலமைச்சராகி தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளாராம்.